சார் இது ஜனநாயகன் படத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் இமேஜஸ் எல்லாமே வரதுமான வேலைகள் பண்ணிகிட்டே இருந்தாங்க சார். அதை விஜய் தான் வேணான்னு சொன்னார். ப்ரொமோஷனுக்கு வேண்டாம், ஒன்றும் பண்ண வேணாம். இந்த சம்பவம் நடக்கிறது முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆர்வமாக இருந்து ஒரு ப்ரோக்ராம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவரே வேண்டான்னார். இதுக்குள்ள நான் வரவே முடியாது. கரூர் மக்களை சந்திச்சுட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை நான் முடிச்சதுக்கு பிறகு அது மீண்டு வந்தால் தான் இதை பண்ண முடியும் தான். நீங்கள் ஜனவரி 9 படத்தையே தள்ளி போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அந்த பேச்சு 9ஆம் தேதியே படம் ரிலீஸ் கிடையாது, வேணான்ட்டார். ஒன்று பிப்ரவரி இல்லைன்னா ஏப்ரல் 14 வைங்கன்ட்டார். மே எலெக்ஷன் இன்னும் சூடாக இருக்கும். சொல்லப்போனால் ஜனவரி 9 ஏப்ரல் 14 இருந்தால் படம் பிரமாதமாக இருக்குங்க. அவ்வளோ இதாக இருக்கும், தீயாக இருக்கும் படம். ஒரு மாதத்தில் எலெக்ஷன் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும். பட் விஜய் அது வேணான்னு சொன்னார். படத்தையே தள்ளி வைங்க, இப்போதைக்கு ஜனநாயகனை பற்றி பேசாதீங்கன்ட்டார். கரூர் மக்களை சந்திச்சதுக்கு பிறகுதான் ஒரு தெளிவாகிறார். பட் இதற்காக அந்த ப்ரொமோஷனை வேணான்னு சொன்னார், இப்போ வைக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த கருத்துக்கு இதுக்குள்ளே இடமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான்.